ஹாய் சத்தி, எப்படி இருக்க? அப்படியே தான் இருக்க வம்சி. இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஐ டோன்ட் திங்க் சோ. என்ன சொல்ற சத்தி? சிவா என்ன மறப்பான்னு எனக்கு தோணல வம்சி. சரி, தூரமா இருக்கலாம்னு நினைச்சா அட்லீஸ்ட் கல்யாணம் ஆகுற வரைக்குமாவது என்கிட்ட பேசு. எனக்கு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எல்லாம் கொடுன்றாரு. மீட் பண்ணி பேசு சத்தி, இட்ஸ் ஓகே. சிவாக்கு அதிதின்னு முறை பொண்ணு இருக்கா. அவங்க அம்மா கூட அந்த பொண்ணை தான் சிவாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விரும்புறாங்க. ஒருவேளை அந்த அதிதியை காதலிச்சா என்ன மறக்க வாய்ப்பு இருக்கு. ஆர் யூ ஷோர் சத்தி? ஹோப்ஃபுல்லி. ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் கில்ட் சத்தி? அம்மா சதி, ஆப்பா. மஞ்சள் நீராட்டு விழாவுக்கும் நலங்கு ஃபங்க்ஷனுக்கும் டெக்கரேஷன் ஃபைனல் பண்ணி சொன்னா பேசிடலாம். எல்லாமே நல்லாதான்ப்பா இருக்கு. உங்க இஷ்டம், எனக்கு எதுனாலும் ஓகே. நல்லதும்மா. அது சரிம்மா, இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்கள கூட சென்னையிலேருந்து வர சொல்கிறது தான் நல்லது. இந்த ஊரில் இருக்கிறவனுங்க எவனோ அந்த அளவுக்கு எடுப்பாங்கன்னு எனக்கு தோணலை. சரிப்பா, வம்சி கிட்ட சொல்றேன். அப்புறம் அம்மா, இந்த காற்றுல பறக்கிற கேமராஸ்லாம் இருக்குமே, ட்ரோன் பா. அதுவும் வேணும்னு சொல்லிடு. சரிப்பா. இந்த கல்யாணம் நடக்கும்போது பெரிய பெரிய திரையில எல்லாமே தெரியும்ல. ஸ்கிரீன்லப்பா, அது எல்லாமே பேக்கேஜ்லயே வந்துரும். அப்படியா? சரி. என்கேஜ்மெண்ட் எல்லாம் வீட்லயே முடிஞ்சிடுச்சு. கல்யாணம் மட்டும் தாம் தூம்னு நடக்கணும். சரிம்மா, சிட்டியில் இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்ப்பா. அப்போ ஊர்ல உன் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு? அது இங்க யாரும் தெரியாதுப்பா. சிவா மட்டும்தான் தெரியும். ஓ, சிவாக்கு வேணா யாராவது டச்ல இருக்காங்களான்னு கேட்டு பாக்குறேன்ப்பா. ம், சிவாக்கும் போய் நான் கொடுத்துட்டு வரேன்ப்பா. நல்லதுமா. அம்மாடி சதி, ஊர் பூரா உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஊர் மட்டும் இல்லைண்ணா, பக்கத்து ஊர்க்காரங்களும் நம்ம வீட்டு கல்யாணத்தை பத்தி பேசணும். வீரு வா. நல்லா இருக்கியா சத்தி நல்லா பாப்பா? இருக்கேன் சித்தப்பா. அண்ணா, வயல்ல இருந்து சோளம் வேக எடுத்து வந்திருக்கேண்ணா. வச்சதா? இல்லண்ணா, நிலக்கரியில சுட்டு அப்படியா? எடுத்துட்டு வந்தேன். நல்லா ருசியா இருக்கும். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். ஏண்டி லேட்டு? 10 நிமிஷம் தானே லேட் ஆயிடுச்சு. சரி, நான் ஊருக்கு போறேன், சாயங்காலமா வந்துடுவேன். சமைக்க கூட இல்ல, கொஞ்சம் சமையல் பண்ணிட்டு அவனை பாத்துக்கூடி. நீ தைரியமா போயிட்டு வாத்த, நான் இருக்கேன்ல. அம்மா, நான் சமைச்சு சாப்பிட்டுப்பேல, எதுக்கு அவளை வர சொன்னீங்க? அவன் அப்படிதான் சொல்லுவான். வேலைன்னு வந்துட்டா சாப்பாட கூட மறந்துடுவான். நீ கொஞ்சம் பாத்துக்கூடி. எனக்கு தெரியும் அத்தை. சரி, ஜாக்கிரதையா இரு. நான் இருக்கேன்ல, நீங்க போயிட்டு வாங்க. சிவா, வரேன்டா. பாய்மா. பாய். ஜாக்கிரதையா இருங்க. ஓகே அத்தை. எங்க போயிட்டு இருக்க சத்தி பாப்பா? ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. வெயில்ல சுத்தாதம்மா, கல்யாணம் வேற வருது, கருத்து போயிட்டு போறேன். சிவா, சிவா. வா சத்தி, உட்காரு. நான் மாமாவை கூப்பிடுறேன். மாமா ஹெட்செட் போட்டா யார் கூப்பிட்டாலும் கேட்காது. அது சரி. ஆண்டி இல்லையா? அத்தை பட்டணத்துக்கு போயிருக்காங்க, சாயங்காலம் வந்துருவாங்க. ஓகே. மாமா. என்ன? சத்தி வந்திருக்காங்க. சத்தி வந்திருக்காளா? சத்தி, உட்காரு சத்தி. இன்னும் மாமாக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கலையா? நெருக்கமானவங்களுக்கு கல்யாண பத்திரிக்கையை கூப்பிட்டு கொடுப்பாங்களா என்ன? அது நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் தான். நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா?
இப்போ யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாதே சத்தி. சத்தி சாப்பிடுவல்ல, இன்னைக்கு லஞ்ச் நான் தான் சமைக்க போறேன். அதிதி, நீ சமைச்சு நான் சாப்பிடாம இருப்பேனா? எப்படியோ கல்யாணத்துக்கு அப்புறம் சிவா உன் கையால தான் சாப்பிட போறாரு. இன்னைக்கு நான் உன் சமையல டேஸ்ட் பண்றேன். சரி நான் போறேன். உனக்கு நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஞாபகம் இருக்காங்களா? பாவனிய தவிர யாரும் ஞாபகம் இல்ல சிவா. ஒருத்தன் ஞாபகம் இருக்கான். 10th எக்ஸாம்ல என்னோட பேப்பரை புடுங்கினால. எதுக்கு புடுங்கினான்னு கேட்டா என்ன திட்டினா சிவா. வீருவா? வீரு, உனக்கு எப்படி தெரியும்? பாவனிய கூட அடிச்சியா சிவா? நல்ல வேலை பண்ண சிவா. அம்மா! ஐயோ, என்னடி ஆச்சு? என்னாச்சு? காய்கறி நறுக்கும் போது கட் ஆயிடுச்சு மாமா. அட, அப்படி என்னடி நறுக்குன? பார்த்து நறுக்கணும்ல. மாமா எரியுது மாமா. மாமா எரியுது மாமா. ஏய், ஒன்னும் ஆகாது இரு. மாமா அப்போ சமையல் மாமா. நான் செய்யற அதிதி. உனக்கு சமையலா செய்ய தெரியுமா? அதாவது சிட்டில இருப்பல, அதான் கேட்டேன். சிட்டில இருந்தாலும் ஊர்ல இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு சமையல் தெரிஞ்சிருக்கணும்ல. எப்படி இருக்கு சிவா? நல்லா இருக்கு. ஏய் நில்லு. ஐயோ வேணாம் மாமா. என்கிட்ட கொடு. எப்படி சாப்பிடுவ? கையில தான் அடிபட்டிருக்குல்ல. சிவா, நானும் கிளம்புறேன். என்ன சதி, கல்யாண கார்ட்ஸ் கொடுக்கணும்னு சொன்ன? யாரோ தெரியாதுன்னு சொன்னியே. ஒருத்தர் இருக்கா சதி. யாரு? வீரு. அவனா? வீரு. நீங்க? சிவா. சதி 10th கிளாஸ். சிவா சதி 10th கிளாஸ். ஹேய் அட, ஏய் மாப்ள, 10th முடிச்சதுக்கப்புறம் நம்ம பசங்க இங்கே யாருமே இல்லைடா. எல்லாரும் சென்னை கோயம்புத்தூர்னு கிளம்பி போயிட்டாங்க. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களுக்கு சோறு போடுறதுக்கு இங்கேயே இருந்துட்டேன். ஓ, விவசாயம் பண்ணிட்டு இருக்கியா? நைஸ். ஆமாம் சதி, நீங்கள் இப்போ சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்கல்ல? ஆமா, ஆனா அம்மா போனதுக்கு அப்புறமா அப்பாக்கு அங்க இருக்கணும்னு தோணல. அதான் இங்கேயே வந்துட்டோம். இருந்தாலும் நான் எப்படி உனக்கு ஞாபகம் வந்தேன்? அது சிவாவை கேட்ட நம்ம பேட்ச்ல நீ மட்டும்தான் இங்க இருக்கிறதா சொன்னாரு. சோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா. நீ 10th கிளாஸ்ல ஆன்சர் ஷீட்டை பிடுங்கினியாமே, அதை தான் ஞாபகம் வச்சிருக்கா. அது எனக்கு ஞாபகம் இல்லை மாப்ள. ஆனால் நீ என்னை அடித்தது மட்டும் மறக்கவே இல்லை. சும்மாரா. மாமா நீ ஃபைட்ஸும் பண்ணுவியா? ஏன் பண்ண மாட்டான், நல்லா பண்ணுவான். சும்மாரா. அது சரி, இந்த பொண்ணு யாரு? சிவாவோட முறை பொண்ணு. ஓ, நெக்ஸ்ட் நீங்க 2 பேரும் தானா? அப்புறம் என்னடா விசேஷம்? வேற ஒன்றும் இல்லடா, நீ தான் சொல்லணும். அந்த நாட்கள் தான் நல்லா இருந்ததுல. மொபைல் ஃபோன் இன்டர்நெட்னு எதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். மாமாங்க நான் போய் காய்கறி வாங்கிட்டு இருக்கேன். சரி. உண்மையிலேயே அந்த நாட்கள் தான் நல்லா இருந்துச்சுல சிவா.
ஆமா, எப்பவும் அப்படிதான் இருக்கும் சதி. பழைய நாட்கள் தான் நல்லா இருக்குன்னு தோணும். ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் இதோ இந்த நாட்கள் நல்லா இருந்துச்சுன்னு தோணும். காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாமே மாறிட்டு இருக்குல்ல. ம். காதல் கூடவா? சிலது காலத்துக்கு அப்பாற்பட்டது சதி. எனக்காக தானே அப்ப நீ அவனை அடிச்சது? மாமா எவ்வளவு டொமேட்டோ வாங்கணும் மாமா? உனக்கு வேண்டிய அளவுக்கு வாங்கிக்கோ. டேய், உனக்கு எங்க என்னடா வேலை? காய்கறி வாங்க வந்தேன். அப்ப காய்கறியை வாங்கிட்டு போ. என்னாச்சு மாமா? போட இங்க இருந்து. நீ யாரா என்ன சொல்றதுக்கு? என்னடா முறைக்கிற? ஏய் ஏன் மச்சினிச்சே பாப்பியாடா? மாமா சொல்றா. சொன்னா கேளு மாமா. மாமா வா. நீ வா சதி. எதுக்காக அடிச்ச சிவா? அவ அதித்திய ஒரு மாதிரி பார்த்தா சதி. அதித்திய பார்த்ததுக்கு கூட உனக்கு கோவம் வருமா சிவா? அது அப்படி இல்ல. இது வரைக்கும் நீ யார அடிச்சாலும் எனக்காக தானே அடிச்ச. இப்ப நீ சடனா அதித்திக்காக அடிச்சது எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. உனக்காக தவிர வேற யாருக்காகவும் அடிக்க கூடாதா சதி? நான் அப்படி சொல்லல சிவா. வேற? என் மேல வந்த மாதிரியே உனக்கு அதிதி மேல காதல் வரும்னு சொன்ன. வருங்கால பொண்டாட்டி தானே. இப்போ உன் மேல காதல் வராததால நீ சந்தோஷமா இல்லையா சதி? என்னாச்சு மாமா சைலண்டா இருக்கீங்க? நடந்தது நடந்துருச்சு. நல்லா அடிச்சிங்க. என்ன சத்தி இங்க நிக்கிற? சும்மாதான் அதிதி. பார்த்ததுக்கே அடிச்சிட்டாரு சத்தி. மாமாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சிவா அப்படிதான் அதிதி. யாரையாவது காதலிச்சா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வான். யாரு என்ன சொன்னாலும் விடவே மாட்டான். சிவாவோட காதல் ரொம்ப நல்லா இருக்கும் அதிதி. உனக்கு எப்படி தெரியும்? அதாவது மாமாக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது லவ் ஸ்டோரிஸ் இருக்கா?
பார்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. யார் அந்த பொண்ணு? நான் தான். மாமா உன்ன 14 வருஷம் எனக்கே தெரியாம காதலிச்சிருக்கான். அந்த காதல் மொத்தத்தையும் எனக்கு ஒரே நாள்ல காட்டினா. ஒருத்தர் இன்னொருத்தர இந்த அளவுக்கு காதலிக்க முடியுமான்னு சிவா காதலை பார்க்கும்போதுதான் எனக்கு புரிஞ்சுது. மாமா உன்ன இந்த இந்த அளவுக்கு காதலிச்சாரா? ஆமா, உன்னையும் இதே மாதிரிதான் காதலிப்பாரு அதிதி. உன்னை அவரு ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. என்னையா எல்லா காதலையும் உனக்கே கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொடுக்கறதுக்கு காதல் மாமா கிட்ட எங்க இருக்கு? மொத்தத்தையும் உனக்கே கொடுத்துட்டாருல. அதிதி, மாமாக்கு நான் ஒன் அண்ட் ஒன்லி ஆகணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. அப்படிலாம் இல்ல அதிதி. வேற எப்படி? ஏம்மா என்னால முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாத அதிதி. சிவா உன்னை காதலிப்பாரு. நீ இல்லன்னு என்ன காதலிப்பாரு சத்தி? அப்படின்னா நான் ஆப்ஷன் தானே. என் வருங்கால ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் சிவாவை பத்தி எல்லாத்தையும் சொல்லிருக்கேன் அதிதி. ஸ்டில் அவருக்கும் எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது சத்தி? காதலிச்சது நீ இல்லையே, மாமா தானே. மாமா கிட்ட இப்பவே சொல்லிடுற, அவரை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. அதிதி, மாமா ம் என்னாச்சு அதித்தி? நீ சத்தியை காதலிச்சியாமே மாமா? என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன் கூட இருந்தா ஹாப்பியா இருப்பன்ற நம்பிக்கை கூட இல்ல. மொத்த காதலையும் அவளுக்கே கொடுத்ததுக்கு அப்புறம் இனி எனக்காக உன்கிட்ட காதல் எப்படி இருக்கும் மாமா? ஒன்னும் நினைக்காத. அத்தை வந்ததுக்கு அப்புறம் சொல்லிடு. பாய். எதுக்கு சிவா நீயும் அதிதியும் நெருக்கமானா நான் எதுக்கு வருத்தப்பட்டேன்? நீங்க பிரிஞ்சீங்கன்னா எனக்கு எதுக்கு அவ்வளோ சந்தோஷம்? மேபி அதிதி உனக்கு கரெக்ட் இல்ல போல இருக்கு சிவா. சகியா